வணக்கங்க. வெல்கம் பேக் டு டி ஸ்ரீ ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா நிஃப்டி 50யோட அனாலிசிஸ். நேற்று நம்ம செட்டப் கொடுத்துருந்தோம். அதோட ஃபீட்பேக்ஸ் இன்னைக்கு செக் பண்ணிடலாம். எப்படி ஒர்க் ஆச்சுன்றதையும் பார்த்துடலாம். ஆக்சுவலாக நம்ம நேற்று கொடுத்துருந்த அப் ட்ரெண்டுக்கான ஃபஸ்ட்டு செட்டப்பை கிராஸ் பண்ணி தான் இன்னைக்கு மார்க்கெட்டே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு நம்மளோட செகண்ட் ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. ஆனால் நம்ம மொதல் 10 நிமிஷம் வந்து எந்த ஒரு ட்ரேடு எடுக்க போகிறதில்ல. அதனால் இதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை பிரேக் அவுட் பண்ணி டவுன் வந்து எங்கே கன்ஃபர்மேஷன் கேண்டலும் கொடுத்துருச்சு நமக்கு. ஆனால் நம்ம இங்கே டவுனில் என்ட்ரி ஆனோம். என்ட்ரி ஆயிருந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான் வந்து நமக்கு ஒரு மூமெண்ட்ஸ் கிடச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே செட் பண்ணியிருப்போம், அது ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? டவுன் ட்ரெண்டுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு செட்டப் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். திரும்பி பார்த்தீங்கன்னா ரிவர்சலும் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நம்ம என்ட்ரி ஆகிருப்போம், சேம் ரிசல்ட்டு தான். நமக்கு 20 பாயிண்ட்ஸில் மறுபடியும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நம்மளோட செகண்ட் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து என்ட்ரி ஆயிருந்தோம். இங்கே இருந்து நமக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருச்சுங்க. இங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இந்த 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸை இதை வச்சு நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம். இது வந்து தேர்ட் ட்ரேடு. அதுக்கப்புறம் ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லாஸ்ட்டாக வந்து 23144 வரைக்கும் வந்திருக்கு. நமக்கான ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஒரு 110 பாயிண்ட்ஸ் வந்து மறுபடியும் ரிவர்சல் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெண்ட் லைன் 1 ட்ரெண்ட் லைன் 2க்குள்ளேயே வந்து ஃபுல் செட்டப் இன்றைக்கி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரேட் கிடைக்கல. நம்மளோட ரூல்ஸ் படி என்னென்னா 4 ட்ரேடு தான் எடுப்போம். ஃபஸ்ட்டு 2 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிச்சு. அடுத்த 2 ட்ரேடு வந்து பர்ஃபெக்டாக நம்ம செட்டப் படி தான் வேலை செஞ்சிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட செட்டப் லைன் எங்கே 200 தான் வந்து இத்தனை ரிவர்சல் கொடுத்துருக்கு. இதை பிரேக் அவுட் ஆகி நமக்கு ஒரு அப்லேயும் ஒரு ட்ரேட் கொடுத்துருக்கு. திருப்பி நம்மளோட அடுத்த செட்டப் லைனில் ரிவர்சல் ஆகி திருப்பி நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான ட்ரேடும் கிடச்சிச்சு. இந்த 2 பெர்ஃபெக்ட் ட்ரேடு கிடச்சிச்சு. இந்த 2 சின்ன ஸ்டாப் லாஸ் கிடச்சிச்சு. இந்த ஸ்டாப் லாஸை ரிகவர் பண்ணி நமக்கு ப்ராஃபிட் போனஸ் ப்ளஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதுதாங்க நம்ம செட்டப். நம்ம செட்டப்பை வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டு தான் நம்ம என்ட்ரி ஆகும். ப்ளஸ் ப்ராஃபிட்டும் வந்து டார்கெட் வச்சு தான் நம்ம போகிறோம். அதனால் நமக்கு வந்து ப்ராஃபிட் பர்ஃபெக்டாக இருக்குங்க. இது நம்ம செட்டப் லைனை பார்த்தீங்க அப்படின்னா 23200 வந்து இன்னைக்கு எத்தனை தடவை ஹிட் பண்ணி ரிவர்ஸ் ஆச்சு. ஓகேங்களா? ரிவர்சர் ஆச்சு. ஆனால் ஏன் நம்ம இதை எடுக்கலை அப்படின்னா ஆல்ரெடி இந்த 2 லைனை வந்து 2 தடவை ரிவர்சல் கிடச்சிச்சு, கன்ஃபர்மேஷன் கிடச்சி நமக்கு 2 தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இது வந்து நமக்கு வந்து லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ்னு எடுத்துக்கலாம். நம்மளோட மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா பர்டிகுலராக ஒரே லைன்லேயே மல்டிபிள் ஆஃப் ரிவர்சபிள் கிடச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம பிலீவ் பண்ணக்கூடாது. நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்ம இன்றைக்கி 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணோம், 2 ஸ்டாப் லாஸும் ஆச்சு. லேர்னிங் ஃப்ரம் லாஸஸ்லன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்க்கல. நம்மளோட பர்ஃபெக்டாக ஒரு லைனில் 2 தடவைக்கு மேலே ரிவர்சலில் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் அந்த ரிவர்சலை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. 2 ஸ்டாப் லாஸ் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து வந்த 2 ரிவர்சலையும் நம்ம எடுக்கலை. நம்மளோட ஃபஸ்ட்டு 4 ட்ரேட்லேயே ப்ராஃபிட் எடுத்துட்டோம். ஓகே, இனி நாளைக்கான நிஃப்டி 50யோட செட்டப்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம செட்டப் வந்து அக்யூரசி லெவல் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளோட மந்த் எண்டு செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மார்ஜின் வந்து அப்படியே இருக்கும், ப்ளஸ் ப்ராஃபிட்டோடு நம்ம நிற்போம். இதுதான் நம்மளோட டார்கெட். ஓகே, நிஃப்டி 50யோட நெக்ஸ்ட் செட்டப்.
நாளைக்கு நிஃப்டி 50 வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் 23263. இதோட டார்கெட் வந்து செகண்ட் செட்டப் 2325. இதோட டார்கெட் வந்து தேர்ட் செட்டப் 23385. இதோட டார்கெட் வந்து நம்மளோட ஃபோர்த்து செட்டப் 23452. இதோட டார்கெட் வந்து நம்மளோட ஃபிஃப்த்து செட்டப் 23537. இதோட டார்கெட் வந்து சிக்ஸ்த்து செட்டப் 23601. லாஸ்ட் நம்மளோட செவன்த் செட்டப் 23680. இதாங்க நிஃப்டி 50 நாளைக்கு அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட மார்க்கெட் செட்டப். சேம் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்ன வரும்னா 23120. செகண்ட் செட்டப் 23031. தேர்ட் செட்டப் 22956. ஃபோர்த் செட்டப் 22871. ஃபிஃப்த் செட்டப் 22810. சிக்ஸ்த் செட்டப் 22733. எய்த் செட்டப் 22666. சாரிங்க, இது செவன்த் செட்டப். இதுதான் நாளைக்கு நிஃப்டி 50க்கான நம்மளோட செட்டப்ங்க. இந்த செட்டப் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ப்ராப்பர் ப்ராஃபிட்டில் இருப்போம். யார் யாரெல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, நார்மலாக பார்க்குறீங்களோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் இன்னைக்கானது பார்த்துருவோம். நேற்று நம்ம செட்டப் கொடுத்தோம். அந்த செட்டப் லைனில் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஒர்க் ஆகிருக்குங்க. இந்த செட்டப் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், ப்ராப்பர் ப்ராஃபிட்டில் மட்டும்தான் நம்ம இருப்போம். நம்ம செட்டப் லைன் வந்து ஃபஸ்ட்டு லைனை கிராஸ் பண்ணி ஓப்பன் ஆச்சு. செகண்ட் லைனையும் ஃபஸ்ட்டு கேண்டிலே கிராஸ் பண்ணி தேர்ட் லைனையும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. தேர்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்து திருப்பி கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருச்சு. ஆனால் நம்ம ரூல்ஸ் படி என்ன அப்படின்னா மொதல் 10 மினிட்ஸ் எந்த ஒரு ட்ரேடும் என்ட்ரு ஆக மாட்டோம். நம்ம வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு ட்ரேடுக்கான சிக்னல் கிடச்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து கன்ஃபர்மேஷன் நம்ம கன்சிடர் பண்ணாதனால நம்ம இந்த இடத்த ட்ராப் பண்ணிட்டோம். மேபி இந்த ட்ரேட் நம்ம கிடைக்கலனாலும் ரொம்ப ஓகே தான், விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது லாஸில் போச்சு அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம். அதனால் இந்த இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ரூல்ஸ் படி அந்த ட்ரேடை எடுக்கவே கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் எதுவுமே கொடுக்கல. திருப்பி டவுனுக்கும் கன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல. ஏன்னா இந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும். ஆனால் இந்த லைன் வந்து ஆல்ரெடி நம்ம செட்டப்பில் டச் ஆகி தான் இருக்குது. அதனால் இது கன்ஃபர்மேஷன் கிடையாது. ப்ளஸ் இதுக்கான கன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் கேண்டலும் இதை கிராஸ் அவுட் பண்ணலை. அதனால் இது யாருமே வந்து ரிவர்சல் கன்சிடர் பண்ணி உள்ளே என்ட்ரி ஆகக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கேண்டில், க்ரீன் கேண்டில், ரெட் கேண்டில், க்ரீன் கேண்டில், இந்த ஃபுல் கம்ப்ளீட் செட்டப் ரிவர்சல் கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஹிண்ட்ஸ் எல்லாமே வந்து டெய்லி அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். இதை நம்ம நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த அனாலிசிஸ் வந்து புரியும். நெக்ஸ்ட்டு நம்மளோட தேர்டு அப்கான ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் ஆயிருக்குங்க. கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆயிருக்கோம். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆயிருந்தோம் அப்படின்னா நமக்கான ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா ஆல்மோஸ்ட் இங்கேருந்து 48800 வரைக்கும் போயிருக்குங்க. இந்த செட்டப் லைன் 200 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டுங்க. நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியில் ஃபஸ்ட்டு ட்ரேடில் 200 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். ஓகே, பர்ஃபெக்டாக நம்ம லைனோட டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிவர்சலும் ஆயிருக்கு.
ரிவர்சல் கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கு. நீங்கள் இந்த இடத்துல ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் எடுத்து என்ட்ரி ஆயிருந்தீங்க அப்படின்னாலும் திருப்பி உங்களுக்கு ரிட்டர்னில் ஒரு 260 பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இங்கேருந்து 240 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 260 பாயிண்ட்ஸ் டவுனில் ஃபுட் சைடு. ஓகேங்களா? ஆல்ரெடி நமக்கு 240 260 500 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் நம்ம லைனில் செட்டப் லைனில் அங்கே இருந்து மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்டில் ரிவர்சல் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி ஆயிருந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு 450 பாயிண்ட்ஸுக்கு மேலே ப்ராஃபிட்டுங்க. செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன் பிரேக் அவுட் பண்ணி நம்ம ஃபைனல் டார்கெட் கிட்ட வரைக்கும் போயிருக்குங்க. இந்த டச் வரைக்கும் போயிருக்கு. நீங்கள் இந்த இடத்துல ப்ராஃபிட் எடுத்தாலும் 450 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட் எடுத்துட்டோம். தேர்டு ட்ரேடும் நமக்கு ப்ராஃபிட். திருப்பி இங்கேருந்து ஒரு ரிவர்சல், நம்ம இந்த லைனை டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் வந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம ரிவர்சல்னு அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த லைனை டச் பண்ணிவிட்டு அடுத்து வர கேண்டில் நம்ம ரிவர்சல் அக்செப்ட் பண்ணுவோம். ஓகேவா? அதனால் நம்ம இந்த இடத்துல ஃபோர்த் டார்கெட் நம்ம என்ட்ரி ஆயிருந்தோம் அப்படின்னாலும் இங்கேருந்து நமக்கு மறுபடியும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க. ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு ட்ரேட் 240, செகண்ட் ட்ரேடு 260, தேர்டு ட்ரேடு 450, லாஸ்ட் ட்ரேட் 200. நம்ம பேங்க் நிஃப்டியோ இல்லை நிஃப்டி 50யோ ரெண்டுலேயுமே வந்து 4 ட்ரேடுக்கு மேலே என்ட்ரி ஆக மாட்டோம். ஒரு நாளைக்கு 8 ட்ரேடுன்னு வச்சுக்கோங்க. இதை விட நீங்கள் கம்மியாக என்ட்ரி ஆனாலும் ஓகே தான். இந்த மாதிரி பிக் கேட்ச் பண்ணிவிட்டு மட்டும் விட்டுட்டாலும் நமக்கு ஹாப்பி தான். இதை விட யாருங்க செட்டப் தர முடியும்? இந்த செட்டப் மேலே வேறு என்னங்க வேணும்? இந்த செட்டப் ஃபாலோ பண்ணாலே இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் மட்டும் 1150 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட். நிஃப்டியில் ஒரு 100 பாயிண்ட்ஸ், டோட்டல் 1250 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட்டுங்க. இந்த ப்ராஃபிட் போதுங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அதனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம அக்யூரசி லெவல் கரெக்டாக கொடுத்து நாங்கள் உங்களுக்கு செட்டப் கொடுக்குறோங்க. ஓகேங்க. இப்போ பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்துருவோம். நாளைக்கு பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் செட்டப் என்ன அப்படின்னா 48900. நம்மளோட இதோட டார்கெட் வந்து செகண்ட் செட்டப் 49031. இதோட டார்கெட் தேர்ட் செட்டப் 49263. இதோட டார்கெட் ஃபோர்த் செட்டப் 49380. இதோட டார்கெட் ஃபிஃப்த் செட்டப் 49600. இதோட டார்கெட் சிக்ஸ்த்து 49770. செவன்த் டார்கெட் 49918. எயித்து டார்கெட் 50074. இது எல்லாமே அப் ட்ரெண்டுக்கான செட்டப்புங்க. சேம் இது மார்க்கெட்டை வந்து டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்னவா இருக்கும் அப்படின்னா 48628. இதோட டார்கெட் செகண்ட் செட்டப் 456. இதோட தேர்டு டார்கெட் 48317. ஃபோர்த் செட்டப் 48166. ஃபிஃப்த் செட்டப் 47. ஃபிஃப்த் செட்டப் வந்து 47940. சிக்ஸ்த்து செட்டப் வந்து
47663. 7th செட்டப் வந்து 47435. லாஸ்ட் 8th செட்டப் வந்து 47270. இதுதான் வந்து நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ங்க. என்னோட வீடியோஸ் அண்ட் அனாலிசிஸ் செட்டப்ஸ் இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு கேண்டிலுக்கான ஐடியாஸும் என்ட்ரி எக்ஸிட்கான ஐடியாஸும் வந்து டெய்லி வீடியோவில் அனாலிசிஸில் தான் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். இது இல்லாமல் பேசிக் ட்ரைனிங் வீடியோஸு பேக் எண்டில் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று தான் பண்ணணும். எனக்கு வந்து என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.